ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து கோல்டு பிடிச்சிருக்கு. கோல்டுனா நார்மல் கோல்டு தான், ஃபீவர் வரல. ஸோ வந்துட்டு கோல்டு வந்து சரியாக போக இன்னும் ரொம்ப டேஸ் எடுக்கும். அதான் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? இந்த ஸ்டோரியோட நேம் வில்லேஜ் ஹஸ்பி. கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? தென் ஏதாவது குறை இருந்தாலும் அதை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து அதை வந்துட்டு கம்மி பண்ண பார்க்குறேன். ஓகே? ஸோ ஓகேடா, அப்படியே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ ஒரு குட்டி இன்ட்ரோ என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு கொரியன் கேர்ள், ஒரு கம்பெனியோட சிஇஓவாக இருக்கீங்க. ஸோ ஜேகே பற்றி சொல்ல போனால் அவர் வந்துட்டு ஒரு கேரளா பாய். அவர் வந்து நார்மலாக கேரளாவில் ஒரு வில்லேஜ் பாய் அப்படி. ஸோ இதான் ரொம்ப கேப் இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு ரிலேட்டிவ்ஸ், சரியா? ரிலேட்டிவ்ஸ்னால் சுற்றி நீங்கள் வந்துட்டு ஜேகேயோட அத்தை பொண்ணு அந்த மாதிரி வரும். அவ்வளோதான். ஸோ அப்படியே வாங்கடா. இப்போ பார்த்தா நீங்கள் வந்துட்டு அப்படியே கொரியாவிலேருந்து இந்தியாவுக்கு தான் கிளம்பி வந்திருப்பீங்க, லைக் கேரளாவுக்கு. ஸோ வந்து உங்கள் ஃபேமிலியும் அவங்க ஃபேமிலியும் வந்துட்டு ஒரு சின்ன பேச்சு போயிருந்திருக்கும். ஜேகேவுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, ஏன்னா நீங்கள் ரொம்ப ரிச்சாக சிட்டிலேயே வளர்ந்த பொண்ணா. ஸோ வந்துட்டு ஜேகே உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கூட நீங்கள் கிளம்பி வந்துட்டீங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு ஃபுல்லாக அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கா, ஹே ஒயன், நான் சொல்கிறத கேளு, வில்லேஜ் பாய் உனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தை விட்டுரு. இப்போ பாரு, அவன் ஒரு வில்லேஜ் பாய், பட்டிக்காட்டு பையனை மாதிரி இருக்கான். எப்படியோ இங்கிலீஷ் எல்லாம் அரைகுறையாக தான் தெரியும். ஒன்றா டாமினேட் பண்ண மாட்டான். நீ சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாசாமி போட்டுட்டு உன் கூடவே இருந்துருவான். என்ன நான் சொல்கிறது சரிதானே? அப்படி இருந்தும் என்னடி, ஏதாவது ஒரு மீட்டிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகும்போது உன்னோட ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டால் நான் என்ன பண்ணுறது? கொஞ்சமாவது ஒரு இது வேணாமா? என்னோடய ஸ்டேட்டஸ் என்ன, இவங்க பார்த்துருக்க பையன் யார்? சி, தூரத்து சொந்தம்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் பேசி எல்லாத்தையும் முடிச்சிருக்காங்க. நீ வேற இத்தனை நாளாக எனக்கு கல்யாணம் வேண்டாம், எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் கம்பெனியை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். நீயே யோசிச்சு பாரு, கொரியாலேயே நம்பர் 1 கம்பெனி உன்னோட தான். இதுக்கு மேலே நீ என்ன வளர போகிற? என்ன நீ விட்டா அவங்க கூட குடும்பம் நடத்தி குழந்தை பற்றிட்டு அவங்க கூடவே இருன்னு சொல்லிடுவ போல. அப்படி சொல்லலடி, நீயே யோசிச்சு பாரு. எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான், கொரியாவில் மட்டும் கிடையாது, இந்தியாவிலையும் அதே தான் நடக்குது. எல்லா வீட்லேயும் டாமினேட் பண்ணுவாங்க. ஆனால் யோசிச்சு பாரு, வில்லேஜ் பாய் படிப்பறிவு இருக்காது, கண்டிப்பாக உன் காலையே சுற்றி சுற்றி வருவான். நீயே யோசிச்சு பாரு கொஞ்சமாவது. நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக இருக்குல்ல? ஸோ போய் மாப்பிள்ளையை பாரு, ஓகே சொல்லிடு. பார்த்து ஓகே சொல்லாத, சரியா? ஏன்னா ஃபோட்டோலையே பார்த்துட்டேன், அப்படியே ஓகே சொல்லிடு, அவ்வளோதான். போடி. எப்படிடி அது பார்த்த உடனே ஓகே சொல்கிறது? கொஞ்சமாக சீன் போட வேணாம்? சீன் போடுறாங்களா? சீனு வில்லேஜ் பாயின்னு தான் பேர், மற்றபடி அவங்களுக்கும் கொஞ்சம் கெத்து அது இதுன்னு சொல்லிட்டுலாம் இருக்கும். ஸோ வந்து நீ சீனுலாம் போட வேணாம், போயிட்டு மூடிட்டு ஓகே சொல்லு. சரி, நான் அப்போ கிளம்புறேன். போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள வந்துட்டு அனுப்பி வச்சிடறா. ஸோ நீங்களும் அப்படியே இந்தியாவுக்கு வந்துடுறீங்க. இந்தியாவுக்கு வந்துட்டு டைரெக்டாக ஜேகேயோட ஹவுஸுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபுல்லாக அப்படியே வந்து ரொம்ப நேச்சராக ரொம்ப அழகாக இருக்குது. பட் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அங்கே வந்து அங்கே இதெல்லாம் இருக்குது, லைக் அந்த மாட்டு தொழுவம் அதெல்லாம் இருக்குது. ஸோ சுத்தமாக பிடிக்கல உங்களுக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு எல்லாத்த பார்த்தும் ஒரு மாதிரி ஃபேஸை வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ஸோ வீட்டுக்குள்ளே போய் அப்படியே உட்காடுறீங்க. உங்களுக்கு வந்து தண்ணி கொண்டு வந்து தராங்க, அந்த காப்பர் கிளாஸில் தான் தண்ணியை தராங்க. ஸோ வாங்கி குடிக்கிறீங்க. வாட் த ஃபக், என்னது இது? சரி, அங்கெல்லாம் கிளாஸஸில் தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு தண்ணி கிளாஸை கையில் வச்சுட்டே இருக்கீங்க. என்னம்மா அப்படியே கையில் வச்சுட்டே இருக்க? குடி. இல்லை, எனக்கு தண்ணி வேணாம், ஃப்ரெஷ்ஷாக ஆகணும், அவ்வளோதான். ஒயன், என்ன வந்ததும் வராததுமா ஃப்ரெஷ்ஷாக ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க? ஃபஸ்ட்டு மாப்பிள்ளையை பார்ப்போம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அப்படியே அதட்டுறாரு. நீங்கள் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு அப்படியே வராரு. ஸோ வந்து ஷர்ட்டு முண்டு அது போட்டுட்டு தான் வராரு. பார்க்கவே வில்லேஜ் தீமில் அப்படி இருக்காரு. உங்களுக்கு பார்க்கவே சுத்தமாக பிடிக்கல. அப்படியே மூஞ்சையே பார்த்துட்ருக்கீங்க வெறிக்க வெறிக்க.
என்ன ஒயன் மாப்பிள்ளையே பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கேட்குறாரு. ஐ எம் டன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக் எடுத்து போட்டுட்டு போகிறீங்க. அட பொண்ணு என்ன சொல்லிட்டு போகிறா? பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போகிறாம்மா. அவள் கொஞ்சம் அப்படி தான், அங்கே சிட்டிலேயே வளர்ந்தனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாள். கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? அட அடுத்த வாரமே வச்சுக்கலாம். நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பியாச்சு. ஊருக்காரங்களை மட்டும் கூப்பிட்டா போதும். நம்ம ஊர்லேயே நம்ம வீடு தான் பெரிய வீடு, அதனால என்ன விசேஷமாக இருந்தாலும் எல்லோரும் வந்துடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கவலையே பட வேணாம். அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போகிறாங்க. இவ என்னது இவ இங்கிலீஷில் என்னமோ சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜேகே அதில் வந்துட்டு ஒரு சேர் இருக்கும், அதில் போய் உட்கார்றாரு. என்னடா ஜேகே உட்காந்துட்டே இருக்க, போ எல்லா வேலையும் போய் பாரு. சரிம்மா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிக்கிறாரு. ஐயோ விஷயத்தையே மறந்துட்டேன். டே ஜேகே நீ தானே கல்யாண மாப்பிள்ளை, போ போய் அந்த கல்யாண மாப்பிள்ளைக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணு. என்னம்மா பண்ணணும்? இன்னையிலேருந்து உனக்கு நல்ல சத்தான உணவாக தரணும். முகத்துக்கு ஏதாவது போடணும்னா போடு. எல்லாமே கரெக்டாக இருக்கணும். என்ன பார்க்குறதுக்கு என் பையன் தங்க மாதிரி ஜொலிக்க வேண்டாம்? ஜொலிப்பான். சரி நீ போ. எடா ஜேகே பா இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. என்ன எந்தாடா பறஞ்சதா பொண்குட்டி? அவன் என்ன சொல்லுவா, எல்லாம் சொன்னது தான். அப்படியே ஏதோ மாதிரி பார்த்துட்டு போயிட்டாப்பா. குட்டி சிட்டிலேருந்து வந்ததில்லடா. ஆமாப்பா சிட்டிலேருந்து வந்தது தான். ஏன்பா? பராடா நீ இவ்வளோ நாள் அம்மா கூட தான் இருக்க, உனக்கு இன்னுமா அந்த தமிழ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வரல? எந்தாடா சோதிக்குந்த நீ? ஞாய் இவடத்தை உள்ளவன். தென் தமிழ் வரும் கொஞ்சம் கொஞ்சம், அங்கே வேலை பார்த்தனால கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஓ அது சரி, இப்போ நல்லா பேசுகிற? அங்கே நல்லடா, அப்பளு குறைச்சி வரணும்னு வச்சுக்கோயேன். ஓ ஐ சி, சரி விடு, அப்படியே விட்டுரு. அது ஏன் 2 பேரும் தமிழ்நாட்டிலே இருந்திருக்க வேண்டியதானே, எதுக்கு கேரளாவுக்கு வந்தீங்க? எனக்கு ஜோலி விட பின்ன எங்கே தான் வரணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறாரு முறைச்சிட்டு. ஐயோ இவர்கிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை சொரிஞ்சிட்டே போகிறாரு. இதுங்கக்கிட்ட பேசி நான் என் லாங்குவேஜே மறந்துடுவோம் போல். சை இப்போ எதுக்கு இப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவங்க அப்பா ஒரு மாதிரி ஆகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ ஜேகேயோட அம்மா வந்துட்டு தமிழ் அண்ட் தென் அப்பா வந்து மலையாளி. ஸோ ஸ்டார்டிங்கில் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்படியே தான் போகுது. ஸோ 1 வீக்கில் உங்களுக்கு மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் அப்படியே நடு வீட்டில் வந்து நின்றுட்டுருக்கீங்க. தென் லிசன் டு மீ. எனக்கு இந்த வில்லேஜில் இருந்து பழக்கம் இல்லை. ஸோ நான் ஜேகேவை கூட்டிகிட்டு ஃபாரினுக்கு போகலான் இருக்கேன், லைக் கொரியாவுக்கு போகலான் இருக்கேன். எல்லாருக்கும் ஓகேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே? இல்லைம்மா ஜேகே எங்களுக்கு ஒரே பையன். இல்லை ஆண்டி, உங்களுக்கு வேணும்ல போயெல்லாம் நான் கூட்டிகிட்டு வரேன், அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகே? தென் ஜேகே உனக்கு இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. எல்லோரும் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல. ஸோ கொஞ்சமாவது மரியாதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே அசால்ட்டாக கேட்குறீங்க. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்புறம் என்ன, அவ்வளோதான். ஓகே மோம் டேட் எல்லோரும் கிளம்புங்க. அண்ட் தென் ஆன்ட்டி அங்கிள் நீங்கள் ஒன்றுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு உங்களோட பையனை பார்க்கணுன்னா எனக்கு ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணுங்கள். நான் ஃப்ளைட்டை இம்மீடியட்டாக புக் பண்ணி உங்களோட பையனை கொண்டு வந்து விட்டுடுறேன். ஓகே? சரிம்மா. ஓகே டன், எல்லோரும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு எல்லோரையும் கூப்பிடுறீங்க. ஸோ அப்போ தான் ஜேகே வந்து அவரோட பட்டன் ஃபோனை எடுக்கிறாரு. வாட் இஸ் திஸ்? இது என்னது இது? இது தெரியாதா? செல்ஃபோனு. ஏன் உங்ககிட்ட இதெல்லாம் இல்லையா? லைக் இது செல்ஃபோனா? இல்லை எனக்கு புரியல. இதெல்லாம் 90s கிட்ஸ்லேயே ஐ மீன் 90ஸ்லேயே பான் ஆயிடுச்சு. அவங்களே அப்டேட் ஆகி வந்துட்டுருக்காங்க. நீ என்ன இன்னும் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே நின்று ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கீங்க.
இல்லை, எனக்கு தெரியலை. நாங்கள் எல்லோரும் இதான் யூஸ் பண்ணுறோம். ஓ, ஐ சி. ஓகே ஓகே, தென் தென் நாங்கள் போயிட்டு வரோம், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஜேகேவை எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து கொரியாவில் தான் இருக்கீங்க. உங்களுக்குன்னு தனியாக மேன்ஷன் எல்லாம் இருக்கும். ஸோ வந்துட்டு அப்படியே வந்து நீங்கள் ஷார்ட்ஸு வித் ஒரு க்ராப் டாப் போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே வந்து ஏதோ ஒன்று பாஸ்தா, ஒயிட் பாஸ்தா செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்படியே வந்து உங்களுக்கு அந்த ஃபீலிங்கே இல்லை, அந்த கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிப்பட்ட அந்த ஃபீலே இல்லை. அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க, டிவி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜேகே வந்து அப்படியே வந்து உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் கல் பண்ணிட்டு பார்த்துட்டு நிற்கிறாரு. ஹே மேன், என்ன அப்படி பார்த்துட்ருக்க, வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இது என்னது 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 வாட் வாட் ஆர் யூ டாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. என்ன என்ன கேட்டேன்? என்ன பார்க்குற, என்ன பேசுகிறேன்னு கேட்டேன். ஓ, ட்ரெஸ்ஸு ஏன் இப்படி வியர் பண்ணியிருக்க? ஓ, இப்போது ட்ரெஸ் பற்றி பேசுகிறியா? கல்யாணம் ஆன ஃபஸ்ட் டேவே என்னோடய ட்ரெஸ்ஸை பற்றி நீ குறை சொல்கிறியா? ஹவு டேர் என்னோட ட்ரெஸ்ஸை பற்றி நீ குறை சொல்கிறியா? ஃபஸ்ட்டு உன்னோட ட்ரெஸ்ஸை பாரு, உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு பேசு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறீங்க. ஸோ ஜேகே வந்து எப்படின்னா ஒரு ஷர்ட்டு வித் வந்துட்டு லுங்கி போட்டுட்டு தான் சுற்றிட்டு இருப்பார். ஸோ அதனால் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு ஃபஸ்ட் வாட் இஸ் திஸ் ட்ரெஸ்? இது என்ன ட்ரெஸ்ஸுன்னு என்னோட ட்ரெஸ்ஸை நீ குறை சொல்கிற? எவ்வளோ தைரியம் உனக்கு? பாரு, லிமிட்டில் இரு, ஓகே, லிமிட், பி யோர் லிமிட். என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை, ஓகே? அப்படியே இருந்துக்கோ, அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிரட்டுறீங்க. ஜேகே அப்படியே ஜேகேக்கு சிரிப்பு வருது, பட் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி நிற்கிறாரு. அப்படியே வந்து நீங்கள் வந்து சண்டை போட்டு அப்படியே ரூமுக்கு போகிறீங்க. ஓகே, தென் என் பக்கத்தில் யாரும் படுக்கக்கூடாது, நீ அந்த சோஃபாவில் பட்டு, நான் இந்த பெட்டில் படுக்கிறேன், ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே போய் படுக்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே வந்துட்டு படுக்கிறீங்க பெட்டில். ஸோ ஜேகே அப்படியே வந்துட்டு தூங்கிடுறாரு. நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சு அப்படியே ஆஃபீஸுக்கு கிளம்பிடுறீங்க. ஜேன் ஜேன் வேர் இஸ் மை பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டே வெளியே வரீங்க. ஜேகே கதிலே வந்து முழிப்பு தட்டிடுது. ஓ, கத்திட்டே இருக்கா, ஓ எனக்கு இதனாலேயே இந்த இடம்லாம் சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு அப்படியே ஹேரை ரப் பண்ணிகிட்டே வெளியே வராரு. நீ எங்கே போகிற? என்ன எங்கே போகிறேன்னு கேட்குற? அம்மா, கல்யாணம் ஆகி ஒரு நாள் தானே இருக்குது, எங்கே போகிற? இங்கே பாரு மேன், கல்யாணத்துக்கு என்னால் எல்லாம் பிரேக்கெல்லாம் எடுத்துக்க முடியாது, ஓகே? நான் இப்போது ஆஃபீஸ் போகிறேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே சிரிச்சுட்டே சொல்கிறாரு. நைஸ், இதாவது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வேக வேகமாக சாப்பிட்றீங்க. நீ சமைக்க மாட்டியா? ஜேன், இவனை ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சார், மேடமுக்கு சமைக்க தெரியாது சார். ஓ ஓ மேடமுக்கு சமைக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து நின்று கேட்டுட்ருக்காரு. என்ன என்ன ஒன்றும் இல்லை, சாப்பிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே வந்துட்டு அந்த டைனிங் டேபிள் அப்படியே உட்கார்றாரு. திஸ் மேன், என்ன இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறீங்க. ஜேகேக்கு அப்போ ஃபோன் அடிக்குது. இப்போ யாரா ஃபோன் அடிக்குது? அட மார்க்கு. ஹலோ மார்க்கு, என்னடா? டேய் மச்சான், நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன்டா. என்ன ஃபோன் பண்ணியிருக்க ரொம்ப நாள் கழிச்சு? டே மச்சான் சொல்கிறா, என்னடா? டேய் மச்சான், டேய் இது 3ஆவதோட கூப்பிட்ற, சொல்லு என்ன விஷயம்? டேய் நேதி கல்யாணம் ஆகிருக்கு. ஆமாம் ஆகியிருக்கு. அப்போது நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு மார்க் கேட்குறான். டேய், என் வாயில் கெட்ட வார்த்தை ஏதாவது வந்துடும், தயவு செஞ்சு ஒன்றும் பேசாமல் இருக்கிறது உனக்கு ரொம்ப நல்லது. மச்சான், ஏன் மச்சான் இவ்வளோ கடுப்பில் இருக்க? பின்ன என்னடா, அவள் பொண்ணு மாதிரியே இல்லைடா. பொண்ணு மாதிரியே இல்லையா? ஆமாம், சின்ன வயசில் நம்மலாம் போட்டு சுற்றுவோமே ஷார்ட்ஸு. ஆமாம், அந்த அந்த அரைக்கால் டவுசரு. ஆமாண்டா, அதுக்கப்புறம் இன்னொன்று
அதாவது இடுப்பு வரைக்கும் போட்டு ஏதோ சுற்றிட்டு இருக்காடா. யோ, கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரியே இல்லைடா. ஐயோ, ஏதோ ஒன்று மச்சான், உனக்கு வெளிநாட்டில் இருந்து ஒரு பொண்ணு கிடச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மச்சான். எனிவே சரிடா, நீ ஃபோனை வை, நான் கிளம்ப போகிறேன். கிளம்ப போறியா? எங்கே போகிற? வீட்டில் தான் இருக்கணும் நீ. சரிதான். இங்கே யார் நம்மளுக்கு தெரியும்? அப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மார்க் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ வந்து ஜேகேவும் அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ நைட்டு நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வரீங்க. ஏன் சொல்லு, என்ன வேணும்? எனக்கு இந்தியன் டிஷ் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஓ லிசன், இங்கே வந்து இந்தியன் டிஷ் சமைக்கிற எந்த ஒரு செஃப்பும் கிடையாது. ஓகே? ஆன் ஜேன் தான் சமைக்கிறாங்க. ஓகேவா? ஓகே. உனக்கு ஏதாவது வேணும்னா சூப்பர் மார்க்கெட் போ, திங்ஸ் வாங்கு, வா, சாப்பிடு. ஓகே? சரி. என்கிட்ட ஆர்கியூ பண்ணுற வேலை வச்சுக்காத. அதில் இப்படி பேய் மாதிரி முழிக்கிறத நிறுத்து. ஓ, நான் பேய் மாதிரி பார்க்குறேனா? நீ பேய் மாதிரி தான் பார்க்குற, பேய் மாதிரி தான் பேசுகிற. பொம்பளை பேய், பெரிய பேய் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. ஹே, ஆர் யூ கிரேசி? நான் பேய் மாதிரி இருக்கேனா? யூனோ ஒன் திங், இந்த கொரியாவில் உள்ள மேக்ஸிமம் ஆஃப் பாய்ஸ், மென்ஸ் எல்லாரும் ஏன் பின்னாடி தான் இருக்காங்க. உனக்கு புரியுதா? பின்னாடி தான் இருப்பாங்க. உன் முன்னாடி எவனும் வந்து பேச மாட்டான். ஏன் அப்படி சொல்கிற? ஏன்னா உன் மூஞ்சி பேய் மாதிரி இருக்கு, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே கத்திட்டு போகிறாரு. ஏ மேன், திஸ் இஸ் மை மேன்ஷன். ஓ மேன்ஷன் தான். அதுக்குன்னு இது ஏன் வாய், ஏன் உடம்பு, ஏன் காலு, ஏன் கை. நான் பேசுவேன், நான் பேசுகிறதெல்லாம் நிறுத்த முடியாது. ஓகே, டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இவன் எப்போ இப்படிலாம் பேச ஆரம்பித்தான்? ஜெயின் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே போகிறா. ஸோ இப்படியே சம்டேஸ் பாஸ் ஆகுது. சண்டை மட்டும்தான் போடுவீங்க எப்போ பாரு. எதுக்கு எடுத்தாலும் சண்டை. சாப்பாடு விஷயத்தில் சண்டை, காலைல எந்திரிக்கிறதுக்கு சண்டை, எந்திரிச்சு ஒரு இடத்துல வந்து உட்காந்தா சண்டை, எதுக்கு எடுத்தாலும் சண்டை தான். அப்படியே உங்கள் சண்டைலாம் பார்த்தா மேட்ஸ் எல்லாம் நின்று சிரிப்பாங்க. ஒன் டே எல்லாம் மேட்ஸ் வச்சுருக்கிறதுக்கே ஆர்கியூமெண்ட் போயிருந்துருக்கும். சண்டைன்னா அவ்வளோ சண்டை போடுவீங்க. லைக் டாம் அண்ட் ஜெரி கப்பிள் மாதிரி இருப்பீங்க. நீங்கள் வந்து ஜேகே பற்றி குறை சொல்ல, ஜேகே உங்களை பற்றி குறை சொல்ல, அப்படியே மாற்றி பண்ணிகிட்டு இருப்பீங்க. தென் வந்து பேஷன்ஸ் கூப்பிடும்போது மட்டும் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுக்கே ஆர்கியூமெண்ட் போயிருந்துருக்கும். இப்படியே தான் ரொம்ப அப்படியே வந்துட்டு சண்டை போட்டுட்டு அடிதடி கப்பிள்ஸ் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இப்படியே போயிட்டுருக்க ஒன்றே பையன் வந்துட்டு ஆஃபீஸில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வரீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே வந்து பேக்கை தூக்கி போட்டுட்டு அப்படியே சோஃபாவில் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. என்னாச்சு செல்லம், ஏன் அப்படி உட்காந்துட்ருக்க? பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. என்ன? இங்கே பாரு, நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அசால்ட்டாக சொல்கிறாரு. லிசன், எனக்கு கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட் மீட்டிங். ஐ மீன் கொரியாவோட டாப் 10 பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாருமே வராங்க. அண்ட் தென் என் கூட பார்ட்னர்ஷிப்பில் இருக்கவங்க எல்லாருமே வராங்க. ஓகே, அதுக்கு எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? இங்கே பாரு ஜேகே, அதுக்கு நீ என் கூட வரணும். நான் எதுக்கு உன் கூட? அது வந்து இது உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்கிற ஒரு பார்ட்டி. இதில் நீ இல்லைன்னா எப்படி? ஐ சி, உன்னோட ஹஸ்பண்ட் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், அதானே? ஆமாம், கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன். எக்ஸாக்ட்லி. அண்ட் தென் இப்போலாம் ரொம்ப விவரமாக பேசுகிறியே. விவரம் அதெல்லாம் எனக்கு முன்னாடியே இருக்கே. இல்லை, கொஞ்சம் நல்லா இங்கிலீஷ் பேசுகிற. முன்னாடியெல்லாம் ரொம்ப பட்டிக்காடாக இருந்த. ஓ, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி அப்படியே வந்துடும். ஓ அப்படியா? வந்துடும், அதெல்லாம் வந்துடும். சரி சரி, நான் துணி இப்படியே போட்டு வந்துடுவா. சீ, இப்படியெல்லாம் போட்டுட்டு அங்கே வரக்கூடாது.
வா இப்போவே ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ ஒரு மால் போயிட்டு ஜேகேக்கு கோட்டு சூட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு செட் ஆகிறது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடுறீங்க வீட்டுக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு ஸ்டைலிஷ் வந்திருக்காங்க. ஓகே ஓகே விலோரா, எங்கே பாரு நோட் பண்ணு. ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட் ஜங்குக். ஓகே யா ஃபைன் மேம். இதெல்லாமே இவருக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நான் இது எல்லாத்தையுமே சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் எது இவருக்கு சூட்டபுளாக இருக்குமோ அதை வந்து நீ சூஸ் பண்ணி இவனுக்கு போட்டு விடு. ஷோர் மேம். குயிக்காக பண்ணு, நான் அவுட்புட் எப்படி இருக்குன்னு நீ போய் பார்க்கணும். ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விளையாட வந்துட்டு எல்லாத்தையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணி ஹேர் ஸ்டைலெல்லாம் வந்து பக்காவாக பண்ணி லாஸ்ட்டு ஃபைனல் அவுட்புட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து ஒரு மாதிரி கவனிச்சிருக்க மாட்டீங்க, பிகாஸ் எதை சும்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே விட்டுருப்பீங்க. ஓகே விளையாடவா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் இந்த ட்ரெஸ் தானே? யா மேம், இந்த ட்ரெஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் சாருக்கு. ஓகே டன். ஜங்குக், நீ எல்லாத்தையும் நோட் பண்ணல? எல்லாத்தையும் பார்த்த தானே இவங்க ஸ்டைல் பண்ணும்போது? பார்த்தேன். நாளைக்கு இதே மாதிரி ஸ்டைல் பண்ணிட்டு வரணும், சரியா? சரி. அண்ட் தென் விளவரா, நாளைக்கு கண்டிப்பாக வந்துடு. நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங். எனக்கு நீ தான் ஹேர் ஸ்டைல், மேக்கப் அண்ட் தென் ட்ரெஸ் பண்ணி விடணும். ஓகே, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடாத தயவு செஞ்சு. ஓகே மேம், நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகே டன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் நவ் திஸ் அன்டைம். நீ வந்தது பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ விலாராவும் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு வெளியே போகிறா. ஸோ நெக்ஸ்ட் டே அப்படியே ஈவினிங் ஆகுது, நைட்டு தான் பார்ட்டி. ஸோ நீங்கள் ரெடி ஆகிட்டு அப்படியே வந்துட்டு கீழே உட்காந்துட்ருக்கீங்க, கால் மேலே கால் போட்டுட்டு அப்படியே வந்துட்டு மொபைலை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு ரெடி ஆகிட்டு ஷூ போட்டு மேலேருந்து வராரு. ஸோ ஷூ சவுண்டே அந்த மேன்ஷன் ஃபுல்லாக கேட்கும், ஏன்னா ஷூ வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ வந்துட்டு அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, அப்படியே எப்படி சொல்கிறது, ரொம்ப அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கே. ஸோ இப்போ தான் நீங்கள் வந்துட்டு ஜேகேவை நோட்டே பண்ணுறீங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க வச்ச கண் எடுக்காமல். ஸோ உங்களோட மைண்ட் வாய்ஸ் பி லைக், வா என்ன இப்படி இருக்கான், கொரியன் மென்ஸுக்கு எல்லாத்துக்கும் டஃப் கொடுப்பான் போலையே, மாடல்ஸ் எல்லாத்தையும் பீட் பண்ணிடுவான் போலையே, மை காட் வாட் அ மென் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே ஜேகே கீழே வந்துட்டு, போகலாமா? போகலாம். நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குது. பேசிடுவல்ல? பேசிடுவேன். வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவை கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ வந்துட்டு காரில் 2 பேரும் உட்காந்துட்டு போயிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு பார்ட்டி நடக்கிற இடத்துக்கும் போயிடுறீங்க. அப்படியே நீங்கள் 2 பேரும் ஒவ்வொரு வாக்கில் நின்றுருக்கீங்க. உங்களை பாதி பேர் வந்து க்ரீட் பண்ணுறாங்க, ஜேகேவை பாதி பேர் போயிட்டு க்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆனாலும் 2 பேரும் பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஒரு கிளைண்ட் வந்து ஜேகே கிட்ட கையில் ஒயின் கிளாஸ் கொடுக்குறாரு. ஹாய் ஜங்குக். ஹலோ சார். ஹவ் ஆர் யூ? அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எந்த ரிப்ளையுமே பண்ணாமல் அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இவன் ஏன் இப்படி ஒன்றுமே பேசாமல் இருக்கான். தென் நீங்கள் என்ன ஜாப் பார்த்துட்ருக்கீங்க, லைக் பிஸ்னஸ் இல்லைன்னா வேலை ஏதாவது? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே வாய எடுக்க போக, நீங்கள் அப்படியே இங்கேருந்து வரீங்க. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல போக, ஹாய் ஒயன், கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவங்ககிட்ட அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறான் அவன். ஸோ அப்படியே ஜேகே நின்றுட்டுருக்காரு. ஐயோ, நான் என்ன வேலை பார்க்குறேன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே சொல்லி தரலையே, என்ன பண்ணுறது, பேசாமல் ஜேகே உண்மையாக சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே நின்றுட்டு, ஹாய், ஐம் ஜங்குக் அண்ட் ஐம் ஃபைன். I'm a CEO of Jion Cooperative Companies. That's India's number one Jion Cooperative Companies. Oh my God! நீங்கள் CEO of that company. Oh my God! நான் உங்களை பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல சார். அண்ட் தென் இந்த க்ரீட்டிங்ஸை நான் எனக்கே பண்ணிக்க வேண்டியது தான். கங்க்ராச்சுலேட் டு மீ. யா
தென் நீங்கள் தான் மேமோட ஹஸ்பண்டா? எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அரைகுறையாக எல்லாத்தையும் லிசன் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அவனும் உங்ககிட்ட அப்படியே வந்துட்டு பேச்சு கொடுத்துட்டே இருக்கான். ஸோ அந்த பார்ட்டி ஃபுல்லாகவே அப்படியே ஜேகே குடிச்சிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக கும்மாளம் போட்டுட்டு அப்படியே இருக்காரு. ஸோ நீங்கள் வந்து தெட்டு தடுமாறி ஜேகேவை கூட்டி அப்படியே வீட்டுக்கு வந்துட்டீங்க. திட்டிகிட்டே வந்துட்டுருக்கீங்க. உங்ககிட்ட பேச மட்டும்தானே சொன்னேன், என்ன மயிருக்கு நீ இப்படியெல்லாம் குடிச்சு தொலைஞ்ச? ஐயோ இவனை தூக்கிட்டு நடக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஒரு ரெண்டு அப்படி என்னத்தை தான் தின்னுட்டு வரானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி தள்ளி தள்ளி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ கைத்தாங்கல்ல அப்படியே வந்துட்டு ஜேகே வந்து உங்கள் மேலே ஃபுல் ஃபோர்ஸையும் கொடுக்க அப்படியே ஒரு மாதிரி வந்து அவரை வந்து ஒரு மாதிரி பிஞ்ச் பண்ணுற மாதிரி லைக் அந்த தள்ளி விடுற மாதிரி அப்படியே பண்ணி பண்ணி கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ அப்படியே வாசலை போய் எட்டின உடனே ஜேன் ஜேன் எங்கே இருக்க ஜேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஸோ அப்படியே ஜேன் வந்துட்டு வராங்க. என்னாச்சு மேம்? ஒரு கை பிடி ஜேன், என்னால் சுத்தமாக முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஜேன் அப்படியே பிடிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு ரூமில் கொண்டு போய் 2 பேரையும் விட்டுட்டு ஜேன் வந்து கீழே போயிடுறாங்க. என்ன சொல்லாலும் கேட்குறது கிடையாது. ஊரில் குடிக்கிற மாதிரி இங்கேயும் வந்து குடிச்சிட்டு ஷிட் அங்கே உள்ள ஷிட்ஸ் மாதிரியா இங்கே இருக்கும். ஐயோ என்ன சொன்னால் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே ஷூ சாக்ஸு அதுக்கப்புறம் கோட்டு ஷர்ட் எல்லாத்தையும் கழட்டிகிட்டு இருக்கீங்க. ஓ மை காட், வெயிட் வேறு ஒரு 100 கிலோ இருப்பான் போல், தூக்கவா முடியுது வேணே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து பேண்ட்டையும் ரிமூவ் பண்ணிடுறீங்க. ஸோ பேண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போட்டு விடுறீங்க. நைஸ், எப்படியோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு டிஷர்ட்டையும் எடுத்து போட்டு கொடுக்குறீங்க. அப்பாடா, இனிமேல் நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நிம்மதியாக வந்து படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்களும் உங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து படுக்கிறீங்க. ஸோ இப்படியே அப்படியே பார்க்குறீங்க ஜேகேவோட சைடு. ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட ஹேண்ட் எடுத்துகிட்டு ஜேகேவோட ஃபேஸை லைட்டாக ரப் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே வந்து அது ஒரு மாதிரி சிலுக்குது ஜேகேக்கு, ஏன்னா போதையில் தானே இருக்கார், தூங்கலைல்ல. ஸோ வந்து சிலுத்து அப்படியே வந்து ஜேகேவோட இயர்ஸ் எல்லாம் வந்து ரெட்டிஷாக ஆகுது. வாட் அ க்யூட் பேபி பாய், ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பிஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோகட்டில் கிஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு அப்படியே 2 கண்ணு பத்தாது போல் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ பார்த்துட்டே அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. கியூட்டி, குட் மார்னிங், வெரி 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 குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து படுத்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அன்னைக்கு லீவ் போட்டுட்டு அப்படியே எந்திரிச்சு நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே வந்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அன்றைக்கி டேவே ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போயிருந்துருக்கும். ஏன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு ஃபீலிங்ஸ் வந்திருக்கும், ஏன்னா ஜேகே க்யூட்டாக இருக்கார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் வந்து அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஜேகே டிவியில் வந்து சாங்ஸ் போட்டுட்டு நின்று ஆடிட்டுருக்காரு. ஸோ அப்படியே பார்த்தா ஹாலிங் பெல் ரிங் ஆகுது. ஸோ நீங்கள் எந்திரிச்சு போகிறீங்க. ஜேகே கண்டுக்காமல் அப்படியே டான்ஸ் பண்ணிகிட்டே நிற்கிறாரு. ஸோ வந்து அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபெக்ஸின், அதாவது உங்களோட ஃப்ரெண்டு. ஸோ அப்படியே வந்துட்டு ஃபெக்ஸினை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு வரீங்க. ஹே ஃபெக்ஸின், ஹவ் ஆர் யூ? யா ஐம் ஃபைன். தென் எவ்வளோ டேஸ் ஆச்சு உன்னை பார்த்து, கம் கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சனுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறீங்க ஃபெக்ஸினை. என்னடி மேரேஜ் லைஃப்பெல்லாம் ஜாலியாக போகுது போல்? ஆமாம். அண்ட் தென் வெளியே ஆடிட்டு இருக்கவர் தான் உன்னோட ஹஸ்பண்டா? யா. ஜங்குக். யா ஐ நோ. உனக்கு எப்படி தெரியும்? ஹே உனக்கு தெரியாதா? ஜியோன் கோஆப்ரேட்டிவ் கம்பெனியோட சிஇஓ அவர். வாட்? ஜியோன் கோஆப்ரேட்டிவ் கம்பெனியோட சிஇஓவா? உனக்கு தெரியாதா? சத்தியமாக தெரியாது எனக்கு. அவர் வில்லேஜில் இருந்து நான் ஏதோ ஒரு சொந்தம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு சத்தியமாக தெரியாது. நான் ஒரு வில்லேஜ் பாயின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையில் கை வைக்கிறீங்க. ஒன்றுமே தெரியாமல் எவ்வளோ சண்டை போட்டிருக்கீங்க, எத்தனை நாள் சாப்பாடு கொடுக்காம. ஓ என்ன ஆச்சு? இல்லைடா எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குடா. அவர் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பேன் தெரியுமா நான். இது வரைக்கும் சுத்தமாக மரியாதை கூட கொடுத்தது கிடையாது. இப்போ என்ன, அவரை நீ லவ் பண்ணுற அப்படி தானே? ஆமாம், ரொம்ப லவ் பண்ணுறேன்.
ஓகே கமான் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எடுத்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஃபெக்ஸின் வாட் ஆர் யூ டூயிங், டியூ மை ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிட்டுருக்கீங்க. அப்போது வந்துட்டு ஜேகே அப்போ தான் அப்படியே பார்க்குறாரு. ஸோ வந்துட்டு அப்படியே நடுகாலில் கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே சிக்னல் பண்ணுறா ஃபெக்ஸின் அழு அந்த மாதிரி. அவள் வந்துட்டு நீங்கள் ரியாக்ஷனே இல்லாமல் நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே வந்து கண்ணாலே கேட்குறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒயன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிடுறான். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணிலேருந்து தண்ணி வருது. நீங்கள் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஏ யார் பொண்டாட்டி மேலே யார் கை வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சட்டையை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாரு. ஸோ வெளியே தள்ளிட்டு டோரை லாக் பண்ணிடுறாரு. அப்படியே உங்களோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே வாலில் பின் பண்ணுறாரு. ஏ என்ன பண்ணுற, ஏ என்னடி இத்தனை நாள் உன்னை டீ போட்டு கூப்பிட்டுருப்பனா, இத்தனை நாள் உன்னை டீ போட்டு கூப்பிட்டுருப்பனா, செல்லம் செல்லம் செல்லான்னு சொல்லிட்டு உன் காலையே தானே சுற்றி வந்துட்டு இருந்தேன், உன் மேலே என் கை பட்டிருக்குமா. ஜேகே ஜேகே அது வந்து என்ன 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 ஜேகே 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 என்ன ஆமாண்டி நான் வேலைக்கு போகல தான் உன் காலையே சுற்றி வந்துட்டுருக்கேன். நீ போடுற உன்னோட காசில் தான் நான் சோறு சாப்பிட்றேன், அதுக்குன்னு பழி வாங்குறியா என்னைய. ஜேகே இல்லை ஜேகே அப்படியெல்லாம் கிடையாது ஜேகே. என்ன என்ன ஜேகே ஸ்டாப் எனாஃப், எனக்கு எல்லாமே தெரியும். அப்போ ஜேகேவோட ஹோல்டு அப்படியே வந்துட்டு லூசன் ஆகுது. ஸோ அப்படியே வந்துட்டு கையை விடுறாரு. தென் நீங்கள் டேப்லெட் எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் காட்டுறீங்க, லைக் டேப் எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் காட்டுறீங்க, ஜேகேவோட கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்தையும். ஸோ வந்துட்டு அப்படியே ஜேகே வந்து பார்க்குறாரு. ஜேகேக்கு வாயிலேருந்து வார்த்தையே வரல, ஒன்றுமே வரல. அப்படியே வந்து சைலண்டாகவே ரூமில் போய் உட்காந்துட்டாரு. நீங்களும் அப்படியே வந்துட்டு போயிட்டு ஜேகேவோட ஹேண்டை அப்படியே போய் பிடிக்கிறீங்க. ஜேகே ஒன்றுமே பேசலை, ஏன்னா கில்ட்டி இருக்கும்ல அந்த சொல்லலை அப்படின்னு சொல்கிற கில்ட்னஸ். ஸோ அப்படியே வந்துட்டு உட்காந்துட்ருக்காரு. ஜேகே ஐம் சாரி, நான் நான் உனக்கு கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் தந்திருக்கணும், பட் நான் உனக்கு அதை தரவே இல்லை. ரியலி சாரி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வந்து ஜேகே எதுவுமே பேசலை, அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் வந்து ஜேகேயோட ஃபேஸ் அப்படியே கட் பண்ணுறீங்க. அப்படியே கட் பண்ணிவிட்டு உங்களை பார்க்க வைக்கிறீங்க. ஸோ அப்படியே பார்க்க வச்சுட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு கிஸ் அடிக்கிறீங்க. ஜேகே என்ன மேட் பண்ணலாமா. அப்போது ஜேகேயோட ஐசஸ் எல்லாம் அப்படியே வைடன் ஆகுது. ஸோ வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. என்ன மேக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ வந்துட்டு ஜேகே அப்படியே வந்துட்டு உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு. ஜேகேக்கு அவ்வளோதான், அந்த இருந்த பேஷன்ஸ் எல்லாம் போயிடுது. ஏன்னா இத்தனை நாள் வந்துட்டு நீங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் போகிறத பார்த்து லூசு பிள்ளை ஏதோ போட்டு சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பாரு. பட் இப்போ பார்த்தா வேறு மாதிரியான ஃபீலிங்ஸாக இருக்குது. ஸோ வந்துட்டு அவர் அப்படியே அவரோட ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட ஷார்ட்ஸுக்கு கீழே அப்படியே கொண்டு போகிறாரு. உங்களுக்கா சுத்தமாக முடியல, அப்படியே வந்து தலைக்கு ஏறுது. அப்படியே மூடாயிட்டு அப்படியே பெட்டில் சாயிறீங்க. ஸோ வந்துட்டு ஜேகே உங்கள் மேலே லைட் ஆகிட்டு அப்படியே உங்கள் ஷார்ட்ஸை தான் ஃபஸ்ட்டு கழட்டுறாரு. ஸோ கழட்டிட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ணிகிட்டே கழட்டுறாரு. ஜேகே ஜேகே அப்படி தான் பீடா. என்னடி பண்ணவே ஸ்டார்ட் பண்ணலை, அதுக்குள்ளாடி ஸ்பீடப்னு சொல்கிற. ஜேகே ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்களோட மேலே டாப்பையும் கழட்டிடுறாரு. ஸோ கழட்டிட்டு அப்படியே உங்களோட நெக்குக்கு கீழே கையை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே செம்மையாக பண்ணுறாரு. லைக் ரப் பண்ணி அதை ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணி அப்படியே என்ஜாய் பண்ணுறாரு. அதை வச்சு நீங்கள் அப்படியே மார்னிங் சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அந்த ஃபீலிங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே கீழே போயிட்டு இன்சர்ட் பண்ணி அப்படியே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த நைட்டு ஒரு மாதிரி ஜாலியாக வைபாக போயிருந்துருக்கும். ஸோ 1 இயர் லேட்டர் நீங்கள் 2 பேருமே வந்து தெரிஞ்சிருச்சுல்ல, ஸோ நீங்கள் தான் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 பேர் கம்பெனியுமே சேர்ந்து செம்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர் 1 பொசிஷனில் வந்திருக்கீங்க. ஸோ கொரியாலையும் இப்போ ஜங்குக்கோட பிஸ்னஸ் பற்றி எல்லாமே தெரியும். ஸோ இப்போ பார்த்தா மார்க் கால் பண்ணுறான். ஸோ வந்துட்டு ஜேகே அப்படியே அட்டன் பண்ணி போட்டுடுறாரு. டேய் ஜங்குக்கா சொல்லு. டேய் மச்சான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அதான்டா உன் பொட்டாட்டி ஒயன். சொல்லுடா.
டேய் என்னடா ஆச்சு? டேய் கதைய சொல்றா. அதான்டா அந்த பிள்ளைக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சுடா. நீ நீதான் நீதான் சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. நீ ஒன்று பண்ணு, அந்த பிள்ளை காலில் போய் விழுந்துரு. நான் 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 செஞ்ச தப்பு தான் அவங்ககிட்ட மறைச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்டு அவ கூட சேர்ந்து இருக்கா வழியா பாருடா. டே குதி ஃபோனை வேடா. டேய் என்னடா? இல்லை மச்சான், எங்கேயாவது போயிட்டு போலீஸ் கிட்ட யார்கிட்டயாவது மாட்டிக்கிட்டியா? இல்லைடா ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வேணா ஐ மீன் டு சே ஃபோனை வேணா கூடு, நான் சொல்லிக்கிறேன் நீ வந்து சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு. நான் வேற நிலமையில இருக்கேன்டா. ஜேகே ஜேகே இன்னும் ஸ்பீடா. ஜேகே இன்னும் ஸ்பீடா ஜேகே. ஃபோனை வைடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இங்கேருந்து கத்துறாரு. ஐயோ சாமிங்களா, நல்லா இருங்கடா, நல்லா இருங்க, எல்லாரும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சடனாக கட் பண்ணிடுறான். ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அடுத்து போடுறேன், ஓகேவா? அடுத்து நம்ம தொடர்ந்து வந்துட்டு ஆன்கோயிங் எஃப்எஃப்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ கொடுக்குற மாதிரி சப்போர்ட்டை அப்படியே கொடுத்துட்டே இருங்கடா. அப்போ தான் எனக்கு வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஓகே, பை பாய், லவ் யூ ஆல்.